திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு திருபுவனையில் பிரம்மாண்டமான சிலையை நிறுவி அந்த திருவுருவச் சிலையை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அம்பேத்கர் சிலை இருக்கும் இடம் தலித்துகள் இருக்கிற பகுதி என்று பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அம்பேத்கர் சிலை இருக்கும் இடம் சாதி ஒழிப்பு போராளிகள் இருக்கிற இடம் என்பதுதான் உண்மை. அம்பேத்கர் சிலை ஒரு இடத்திலே இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் சகோதரத்துவத்திற்காக போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். அம்பேத்கர் சிலை ஒரு இடத்திலே இருக்கிறது என்றால் அந்த இடத்திலே சமத்துவ போராளிகள் இருக்கிறார்கள் என்று பொருள். ஆக திருபுவனையில் இன்றைக்கு அம்பேத்கர் சிலை இங்கே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இங்கே சமத்துவ போராளிகள் வசிக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கிலே ஒரு தலைவருக்கு சிலை இருக்கிறது என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவருக்கு மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் எங்காவது ஒரு மூலையிலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை நிறுவப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அரசு அல்ல, மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளை நிறுவிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, இன்றைக்கு இத்தாலியிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கல்வி பயின்ற கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ளே நுழைந்தால் அவருடைய அரைவுருவ திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ பேர் படித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு இந்தியரின் சிலை இருக்கிறது என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை. ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன.